ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம ஜோதிலிங்கத்துடைய வரலாறையும் 12 ஜோதிலிங்கர் சிறப்பையும் நாள் ஒன்றுக்கா உங்களுக்கு நான் வழங்கிட்டு வரேன் இல்லையா? அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜோதிலிங்கம் வந்து ஓம்கார ஈஸ்வரர்ன்ற ஜோதிலிங்கத்தை பற்றியான வரலாற்றையும் சிறப்பையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஓம்கார ஈஸ்வரருக்கு என்ன பேர் உண்டுனாக்கா சிவபுரி மாண்டாத்தா தீவில் தான் அந்த ஓம்காரேஸ்வரர் இருக்கார். இந்த மாண்டாத்தா தீவு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உஜ்ஜயினில் 100 கிலோமீட்டர் தெற்கில் நர்மதா ஆறும் வடகரையில் காவேரியும் கலந்து சங்கமிக்கிற இடத்துல அந்த ஆற்றங்கரையில் இந்த கோவில் இருக்குது. சரிங்களா? இந்த இது ஜோதிலிங்கத்தில் இது ஒன்று. 12 ஜோதிலிங்கம் சொன்னீங்க, அதில் இந்த ஜோதிலிங்கம் ஒன்று. இந்த ஜோதிலிங்கம் வந்து ஓங்காரேஸ்வரர் வந்து 2 லிங்கமாக காட்சியில், ஒன்று ஓங்காரேஸ்வரராகவும் மற்றொன்று அமரேஸ்வரராகவும் உங்களுக்கு காட்சியளிக்கிறார். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆதிசங்கருடைய குருக்கள கோவிந்த பகவத் பாகரை வந்து குபேரை சந்திச்ச இடமும் இந்த கோவில் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கரர் அவர் ஒரு லிங்கத்தை நிறுவி பூஜிக்கிறார். அந்த லிங்கம் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஓங்காரேஸ்வரர் 3 அடுக்குகளை கொண்ட கோவிலாக தான் இருக்குது. 3 அடுக்குன்னா எல்லாம் பயந்துடாதீங்க, மலை மேலெலாம் இல்லை, கொஞ்சம் படி ஏறி தான் போகணும் இந்த கோவிலுக்கு. படி ஏறி கீழேன்னா சின்ன குகையில் வந்து சின்ன லிங்கம் ஓங்காரேஸ்வரம், நடுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாலீஸ்வராகவும், 3வதுல சித்தீஸ்வர் லிங்கமாகவும் இந்த ஓங்காரேஸ்வரர் 3 அடுக்கிலும் 3 வடிவில் நமக்கு அருள் பாலிக்கிறார். சரிங்களா? இப்போது இதனுடைய புராண கதையை நம்ம பார்க்கலாமா? புராண கதையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விந்திய மலை வந்து ஓங்கார எந்திரத்தை ஒன்று வரைஞ்சி, அந்த ஓங்கார எந்திரத்தில் வந்து சிவலிங்கத்தை ஒன்று பிடிச்சி வச்சு சிவனை வேண்டி கடும் தவம் செய்கிறாங்க. ஏன்னு சொன்னாக்கா, சிவபெருமான் நமக்கு காட்சி அளித்து இங்கே ஒரு ஜோதிலிங்கமாக வரணுன்றதால கடும் தவம் செய்கிறாங்க. அந்த தவத்தை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, விந்தியமலை காட்சியளிக்கிறார். அந்த விந்தியமலை காட்சி அளிச்ச இடம் தான் ஓங்காரேஸ்வரர். இந்த ஓங்காரேஸ்வரர் ஒன்றா இல்லை, அவங்களுடைய ரெண்டு பிரதிபலிப்பு மாதிரி சொல்கிறது. ஒரே கலரில் 2 மாங்காடுறாங்க. அதுமாதிரி கண்ணால் அடித்து ஆசைன்றால அது மாதிரி வந்து இரட்டிடைப்பு மகிழ்ச்சி கொடுக்குறாரு. இன்னும் ஓங்காரேஸ்வரராகவும் இன்னொன்று அமரேஸ்வரராகவும் காட்சியளிக்கிறார். இது ஒரு வரலாறு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடக்குது. யார் மிக வலிமையானவங்கன்ட்டு. அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த யுத்தத்தில் அசுரர்கள் ஜெயிச்சிருக்காங்க. வழக்கமாக யார் ஜெயிக்கணும்? தேவர்கள் தான் ஜெயிக்கணும். அசுரர்கள் ஜெயித்தோடனே எல்லாமே தலைக்கீழ மாறி போது, அசுரர்கள் ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலன்னு தேவர்கள் எல்லாம் பண்ணுறாங்க. சிவபெருமான் நினச்சி பெரும் தவம் செய்கிறாங்க. அந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தேவருடைய தவத்தை கண்டு மகிழ்ந்து மகிழ்ந்து என்ன பண்ணுறாரு, அவங்க காட்சி அளித்தோடனே தேவர்கள், ஐயா இது நியாயமா? இது நல்லது வந்து கீழே இருக்குது, கெட்டது மேலோங்கி இருக்குது, இந்த வெற்றி அப்படி தானே இருக்குன்னு. சரி, அதுக்கான ஒன்று நாங்கள் வந்து மறுபடியும் வந்து அசுரர்களை வெல்லணும், அதுக்கு எங்கள் கூட நின்று சக்தியை நீங்கள் கொடுக்கணுன்னு சரின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் தேவர்களுக்கு அருள் கொடுத்து அசுரர்களை தோல்வி வரை செய்து தேவர் வெற்றி பெற செய்கிற கோயிலும் இங்கே தான், இந்த இடம் தான் சொல்கிறாங்க. 3வது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிவபுரி மாண்டாத்தா சொன்னதும் அது யார் தெரியுமா? ராமனுடைய மூதாதையர்கள் வந்து இந்த கோவிலை வந்து சித்தீஸ்வர லிங்கமாக வந்து இந்த லிங்கத்தை வச்சு வழிபட்டுக்கிறாங்க. இதனால் இப்படி 3 புராண கதையில் சுமந்த இந்த ஜோதிலிங்கம் இங்கே இருக்குது. அதனால் மிகவும் வலிமையான லிங்கம். சரிங்களா? மலை ஏறி போகிறதால தரதலாக தான் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு பாருங்கள். ஏன்னா ஜோதிலிங்கத்தை பார்த்தாலே போதும், அந்த ஆயுசே ஒரு முழுமை பெற்றுடும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஜோதிலிங்கத்தை பார்க்க முயற்சி பண்ணுங்கள். முடியாதவங்க, எங்கும் இருக்கிற ஈசன் நமக்கு அருள் புரிவான். தூணில் இருப்பான், துரும்பில் நம்மில் இருப்பான், உன்னில் இருப்பான், எண்ணில் இருப்பான், எங்கும் இருப்பான். அப்படி நினச்சி சிவபெருமானை வணங்குங்க, அருள் புரிங்க. அன்பே சிவம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.